மீதமான சாதத்துல புளி ஊத்தி வச்சு அடுத்த நாள் காலையில தாளிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? இல்லன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. எங்க வீட்டுல எல்லாரோட ஃபேவரேட்டுங்க இது. ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் மீந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி, கொஞ்சமா 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். சாதம் பாத்தீங்கன்னா காலையில வச்சது கொஞ்சம் மீதி ஆயிருச்சு. அதை பாத்தீங்கன்னா கையிலேயே உடைச்சு விட்டுக்கலாம். குக்கர்ல வச்சதா இருந்தாலும் சரி, வடிச்சதா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கையிலே நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க, கட்டிகள் இல்லாம. இல்ல கரண்டிலே உடைச்சு விடுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சாதம் மீந்துருச்சுன்னா நைட்டுக்கு அப்படியே தாளிச்சுக்கலாம். லெமனோ தக்காளியோ போட்டு, இல்ல புளியோதரை பொடி போட்டு தாளிச்சு அப்பவே சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் பழைய சாதமாவும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா மீதியானதுனால புளி சாதமா பண்ணிட்டோங்க. ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துட்டு இந்த புளிய நல்லா கரைச்சிட்டு கெட்டியா கரைக்கணும். நிறைய தண்ணி ஊத்தி சாம்பாருக்கு குழம்புக்கு கரைக்கிற மாதிரி கரைக்க கூடாது. நம்ம புளி ஊற வைக்கிறதுக்கு ஊத்தின தண்ணி தான், அதே நல்லா கரைச்சிட்டு பிழிஞ்சு ஊத்திக்கலாம். இந்த சக்கையை நம்ம அடுத்த நாள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை தான் நான் கரைச்சு ஊத்துனேங்க. அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாள் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க புளி கம்மியா ஊற வச்சிருந்தீங்கன்னா அந்த புளியோட சக்கையிலேயே இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா கரைச்சு உள்ள ஊத்திக்கோங்க. இது குழஞ்செல்லாம் போயிடும், குழப்பெல்லாம் ஆயிரும்னு நினைக்க வேண்டாம். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் இந்த சாதம் நல்லா உறிஞ்சுக்கும், குழஞ்செல்லாம் போகாது, நல்லாவே இருக்கும். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த நாள் காலையில அதை ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன், 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். புளியோதரை செய்யற மாதிரி பொடியெல்லாம் வறுத்தெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லைங்க. நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வேர்க்கடலை இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பருப்பு நிறைய சேர்த்தாதான் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். காலையில சாப்பிட்றதுக்கு இது ஒரு 2 பேருக்கு சரியா இருக்குங்க. இப்ப இந்த பருப்போடவே வரமிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த காரம் எண்ணெயில இறங்கட்டும்ட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாய் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்ல வரமிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்தும் கலந்தும் சேர்த்துக்கலாம். எப்படி வேணா சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்கறது கிடையாதுங்க. இதுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூளும் இந்த வெங்காயத்தோடவே சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசமும் போகணும் இல்லைங்களா? இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி ஊத்தி ஊற வச்சு வச்சிருந்தோம் பாருங்க, அந்த சாதத்தை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஊற வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தேன். சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அது பத்தாது. நீங்க நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேவைப்பட்ட இன்னொரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. புளி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கலந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சரியாயிரும். ஆனா நான் ஊற வச்ச புளி ஒரே தடவை தானே கரைச்சு ஊத்துனேன், எனக்கு கரெக்டா தான் இருந்ததுங்க. நான் இது லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கூட எடுத்துட்டு போயிருக்கேங்க. எல்லா பொரியலுமே சூட் ஆகும். ஒரு துவையல் இருந்தா கூட போதுங்க, இதை சாப்பிடலாம். அவ்வளவு அருமையா இருக்குங்க.